ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா குழந்தைங்களும் எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுமானா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லா நட்ஸும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் காட்டியிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாக் டேட்ஸ் ஒரு 5 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதை விதையும் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும். ஓரளவுக்கு கட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது தனித்தனியாக வந்துடும். இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். செவ்வாழைப்பழம் ஒரு பழம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன பழம் ஃபேவரட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். செவ்வாழைப்பழத்துக்கு இந்த மாதிரி நான் காட்டியிருக்க மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொய்யாப்பழம் எடுத்துருக்கிறேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்பிள் நிறைய போட வேணாம், ஒரு அரை ஆப்பிள் அதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இப்போ சப்போட்டா பழம் எடுத்துருக்குறேன். அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். விதையை நீக்கிட்டு எல்லாத்தையுமே தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன். நான் காட்டியிருக்க அளவுள்ள பாலுக்கு நம்ம வெட்டியிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். 1/4 லிட்டர் போதும். அது கூடயே ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்குறேன். நல்ல சீனி சேர்த்து லைட்டாக பால் பொங்குற மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஒரு கொதி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துட்டுருங்க. லைட்டாக கட்டி பிடிக்கும். ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், அதுவே எல்லோயிஷ் கலரில் வந்துடும். கொஞ்சம் இதோட டேஸ்ட்டை கொஞ்சம் ரிச்சாக கட்டுறதுக்காக ரோஸ் எசன்ஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் சேர்த்துருக்குறேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தாலே போதும். ஓரளவுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு கப் பனானா, கொய்யாப்பழம், ஆப்பிள், அப்புறமா சப்போட்டா பழம், பொமிக்ரனைட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போது நம்ம பிளாக் டேட்ஸ் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா நட்ஸ், எல்லா நட்ஸும் கலந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா அடியிலிருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மாதுளப்பழமும் அப்புறம் நட்ஸும் கொஞ்சமாக தூவி விட்டுறலாம், லைட்டாக அழகாக இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிட்டு. இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். மறக்காமல் இந்த ரெசிப்பியை உங்கள் குழந்தைக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.